ஃப்ரண்ட் ஹேரை எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த டெமோ வீடியோ தான் இது. எனக்கு வந்து ஃப்ரண்ட்டில் தான் முடி கம்மியாக இருக்கும், பேக் சைடு வந்து நல்லா நிறைய தான் இருக்கும். இந்த மாதிரி நம்மளோட முடியில் ஃப்ரண்ட்டில் கொஞ்சமாக முடியை எடுத்துக்கணும். கையில் பிடிச்சிக்கிறேன், நான் எப்படி எடுத்து பிடிச்சிருக்கேன் பாருங்கள். அது மாதிரி பிடிச்சிட்டு அதுக்கு பின்னாடி அந்த முடி எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு பின்னாடியில் அந்த கிளிப்பு ஃப்ரண்ட் ஹேர் அட்டாச்மெண்ட் கிளிப்பை வந்து வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணிடணும். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, ஃப்ரண்ட்டில் கொஞ்சமாக முடி கையில் பிடிச்சிருந்தோம்ல, அந்த முடியை அது மேலே வச்சு இப்படி இந்த மாதிரி சீவிடணும். அது தெரியாமல், உள்ளுக்குள்ளே இருக்கிறது தெரியாமல் இந்த மாதிரி சீவிட்டு அதுக்கப்புறம் பேக் சைடு எப்படி கிளிப்பு எடுக்கிறேன்னு பாருங்கள். கிளிப்பு போடுறதுக்கு இந்த மாதிரி முடியை 2 கையால் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி கிளிப்பு போடணும். பின்னாடியில் வந்து எனக்கு முடி நிறைய தான் இருக்கும், ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும், நிறையன்னு சொல்ல முடியாது. ஃப்ரண்ட்டில் கம்பேர் பண்ணும்போது பேக் சைடு கொஞ்சம் நிறையா இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து அப்படியே நெத்தி பெருசாகிட்டே வந்துருச்சு. அதுக்காக தான் இந்த ஃப்ரண்ட் ஹேர் அட்டாச்மெண்ட்டே. என்ன மாதிரி எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஃப்ரண்ட் ஹேரில் வந்து முன்னாடியில் முடி கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கம்மி ரேட்லேயும் கிடைக்குது. கம்மி ரேட்டில் கிடைக்கிறது வந்து டூப்ளிகேட் அப்படின்னு சொல்கிறாங்க, அது வந்து சிந்தட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரியல் ஹியூமன் ஹேர், உயிரோடு இருக்கவங்கள்டேருந்து மொட்டை போடுறாங்க இல்லையா, அந்த இதுலேருந்து எடுத்து செஞ்ச இது ஹேர் கிளிப் இது. அதனால தான் இது விலை கூட. அந்த லென்த்தை பொறுத்து விலை வந்து முன்ன பின்ன இருக்கும். நான் இதுக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன், அதில் வந்து ரொம்ப க்ளோஸ்அப்பில் எடுத்ததுனால நிறைய பேருக்கு அது தெரியல, கிளியராக புரியலன்றதுனால தான் மறுபடியும் இன்றைக்கி டெமோ வீடியோ வந்து கிளியராக எடுத்து போட்டிருக்கிறேன். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் விருப்பம் இருந்தால், உங்களுக்கு யூஸ் ஆகுன்றதுனால தான் நான் அது மறுபடியும் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.